ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 16வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஜூயாங் பண்ண அட்டாக்கும் டைரெக்டாக நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வரும். அந்த பெரிய அட்டாக் வரும்போது சிஸ்டமும் ஒரு விஷயத்த அங்கே டிடெக்ட் பண்ணும். ஒரு பயங்கரமான அட்டாக் உங்களை நோக்கி வரும்னு. இந்த ஜூயாங் ஏர்லி ஸ்டேஜில் இருக்க சூடும் இம்மார்ட்டலாக இருப்பான். நம்ம ஹீரோவோட சிஸ்டம் என்ன ஒன் ஸ்டெப் அங்கே மேலே போயிடும். அதே மாதிரி தான் இப்பயும் ஆகுது. நம்ம ஹீரோ மிட் ஸ்டேஜில் இருக்க சூடோ இம்மார்ட்டலாக அங்கே மாறுவான். பயங்கரமாக எனர்ஜி அங்கே ரேடியேட் ஆகும். நம்ம ஹீரோ மேலே எனர்ஜி வரதை பார்த்து ஹாங் முக்கியமாக ஆச்சரியமாகறான். ஏன்னா இது வரைக்கும் என்ன யோசிச்சானா மாஸ்டரால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் யோசிச்சிருப்பான். ஆனால் திடீர்னு நம்ம ஜுன்லினோட பவர் அதுவும் சூடோ இம்மார்ட்டல் பவராக மாறிச்சு. இந்த ப்ரெஷர் இது சொல்லவே தேவையில்லை, இது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. இவன் இதுக்கு முன்னாடி டீப்பான அபிஸில் இந்த அந்த டீமன் காட் அவனை விடவும் இந்த பவர் பயங்கரமாக இருக்கு. என்ன ஆச்சு, இந்த மாதிரி பவர்ஸை வச்சு என் மேலே ஒரு கீரலை கூட உன்னால் உருவாக்க முடியாது. அந்த இடத்துல வந்த பிளேசிங் சனியும் ஆள் அப்படியே தூரமாக பறக்க வர்றான். முன்னாடி அங்கே ஜூயாங்க்கு ஒன்றுமே புரியல, எப்படி இவன் இந்த அளவுக்கு பவரானு. இல்லை எல்லாருமே அதே மாதிரி தான். ஆமாம், ஜுன்லின் என்ன மிஸ்டேஜில் இருக்க சூடோ இம்மார்ட்டலா என்ன இப்படின்னு தான் எல்லாருமே ஷாக்கோட இருக்காங்க. முக்கியமாக அந்த யங் மாஸ்டர் அவன் தான் ரொம்ப பயந்து போகிறான். என்னது, இவன் ஒரு சூடோ இம்மார்ட்டலா? அங்கே லியோ அதே மாதிரி ஷாக் ஆகுறான். ஆமாம் பிரதர், நீங்கள் சூடோ இம்மார்ட்டலா? எனக்கு அந்த டைமில் புரியல எதுக்காக எல்லாரையும் எதிர்த்து எனக்காக அங்கே நிற்கணும்னு. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்து, இந்த பவரு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் புரியுது எவ்வளோ நேரமாக இந்த பவர்ஸாக ஒரு ஹைட் பண்ணியிருக்காரு. கரெக்டான டைம் வரணும்னு சொல்லி எவ்வளோ நேரமாக ஒரு வெயிட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபோர்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் படும்போது அந்த ஜூயாங் அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். நீ உன்னோட பவர்ஸை மறைச்சிருக்க, இது கல்டிவேட்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான விஷயம் தெரியுமா? ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் ரொம்ப இன்னசென்ட்டு, எனக்கே தெரியாது. நான் இப்போ தான் ஒரு சூடோ இம்மார்ட்டலாக மாறினேன். ஆமாம், என்னை பார்த்தா இன்னும் லூசு மாதிரி இருக்கா நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்புறதுக்கு? இல்லை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் நான் சொல்கிற விஷயம் உண்மைதான். அங்கே ஜூயாங் கடுப்பாயிட்டு சோலார் அனிலேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை அங்கே பயன்படுத்துவான். சூரியன் மாதிரி ரொம்ப வெப்பத்தோட இருக்கிற பாலும் நம்ம ஜுன்லினை நோக்கி அங்கே வரும். ஆனால் ஜுன்லின் அது எதுக்குமே பயப்பில்ல. ஆளோட முகத்தில் ஒரு ஈவலான ஸ்மைல் அங்கே வரும். சின்ன சின்ன சூரியனா இருக்கிற அந்த பால் அது நம்ம ஜுன்லினை நோக்கி வரும்போது அங்கே எல்டரோ சொல்றாரு, உண்மையை சொன்னா இது ஜுன்லினுக்கு அங்கே தேவைதான். ஏன்னா தேவையே இல்லாம ஜூயாங் கிட்ட அவன் பகச்சிங்கன்னா இப்படிதான் அங்கே ஆகும். ஆனால் ஜூயாங் முன்னாடி நடக்கிற அந்த காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய அட்டாக்க அப்படியே கையால் அங்கே தடுக்கிறான். அட, இதை எப்படி அவன் பண்ணா? வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய அட்டாக் பட்டும் நம்ம ஆளுக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்க்குற எல்டரு ரொம்ப ஷாக் ஆவாரு. கண்டிப்பாக அந்த ஜூயாங் அவன் கிட்ட ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு மேசிவான அட்டாக் பட்டும் அவனுக்கு அங்கே எதுவுமே ஆகலை. அங்கே ஜுன்லினோ கடுப்பேற்றுற விதமாக இன்னமும் அங்கே கலாய்க்கிறான். ஆமாம், என்ன ஆச்சு ஜூயாங்கு, இந்த அளவுக்கு தான் உன்னால் அட்டாக்கை பண்ண முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டாக்னாலலாம் என்ன எதுவுமே அங்கே பண்ண முடியாது ஜூயாங்கு. ஜுன்லினோ அங்கே யோசிக்கிறான். உண்மையை சொன்னா ரீசெண்டாக ட்ரை அண்ட் பாடி டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் எனக்கு கிடைச்சிது. அதனால என்னோட ஃபிசிக்கல் பாடி பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அட்டாக்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை. அங்கே ஜூயாங்கு சோலார் வீல் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபேக்டை பயன்படுத்துகிறான். இந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா ஈவன் கடைசி ஸ்டேஜில் இருக்க சூடோ இம்மார்ட்டல் அவங்களே இதால் அழிக்க முடியும். ஜுன்லினு, பார்க்கலாம் உன்னோட பாடி எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்னு. முடிஞ்ச போன வாட்டி பண்ண மாதிரி இந்த விஷயத்தை இப்போ பண்ணி காட்டு பார்க்கலாம். அப்படியா? என்னோட பாடிக்கு எந்த அளவுக்கு லிமிட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜுன்லின் வேறமா வர பிளேடை அசால்ட்டா அவனோட கையை வச்சு அங்கே பிடிக்கும் போது ஜூயாங் அங்கே விடாம ஏகப்பட்ட ஃபோர்ஸ் அங்கே செலுத்துவாரு. ஆனால் அப்படி இருக்கும் போதும் ஜுன்லினால அசால்ட்டா அதை தடுக்க முடியுது. அசால்ட்டா வேகத்தோட வந்த அந்த பெரிய ஆர்டிஃபேக்டை ஒரு காடு மாதிரி அப்படியே லிஃப்ட் பண்ணுவான். இதை பார்க்குற அந்த எல்டர்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. உண்மையிலேயே இந்த பர்சன் இவன் யாரு? எனக்கு தெரிஞ்சு இவன் கொடூரமான டீமனா இருந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டானா? நான் அந்த அளவுக்கு கொடூரமான பர்சனா இருக்கான். இதுவே அந்த ஆர்டிஃபேக்ட் அது உண்டி தப்பி தவறி என் மேலே பட்டுந்தா இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் ஆயிருப்பேன். அங்கே ஜூயாங்க்கு ஒன்றுமே அங்கே லிட்டரலாக புரியல. பெரிய லெவலில் இருக்க சூடோ இம்மார்ட்டலியே அதால் மொத்தமாக கிழிக்க முடியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆர்டிஃபேக்டால கூட அவன் ஸ்கின்னை கிழிக்க முடியல. ஆமாம், என்னப்பா ஆச்சு ஜூயாங்கு? என்னோட டியூரபிலிட்டியை பார்த்து உனக்கு ஜலஸாக இருக்கா? ஆனால் உண்மையை சொன்னால் லக்கிலி இந்த அளவுக்கு ஹார்டான ஸ்கின்னோட தான் நான் பிறந்தனே. ஆனால் ஏதோ ஒன்று, உன்னோட புரோக்கன் டையை என்னால் இதுக்கு மேலேயும் வச்சுக்க முடியாது, இந்தா வச்சுக்கோ இப்படின்னு ஆளு தூக்கி எறிகிறான். அவங்க இதை பார்க்கும் போது இன்னமும் தான் ஆளுக்கு கடுப்பாகுது. ஜூன்லின், இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வார் மாதிரி இது, கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன். உடனே ஜூயாங்கு ஃபெதர் அஷின்ஷன் ஆர்ட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை அங்கே பயன்படுத்துகிறான். இதனால முன்ன இருக்கிறத விட வாரம் அதிகரிக்கும். ஆமாம், என்ன சொன்ன? ஃபெதர் அஷின்ஷனா?
இதுக்கு நீ ஃப்ளையிங் சிக்கன் அப்படின்னு நீ பேரை வச்சுக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையா இருக்குது. அடே எங்க செக்டோடைய இந்த டெக்னிக்கையே நீ அசிங்கப்படுத்தல, இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா வேலைக்காவது, செத்துரு. தொடர்ந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ் நம்ம ஜூன்லினை நோக்கி வரோம். ஆனா ஜூன்லின் ஹியூமன் கிங் சீல் அதை ஆக்டிவேட் பண்றான். ஹீரோ பின்னாடி ஒரு பெரிய உருவமும் அப்பியர் ஆகும். வெறுமா அந்த உருவத்தோட கையை வச்சு அசால்ட்டா ஆளு தடுக்கவும் செய்யறான். என்னதான் ஜூ யாங் அங்க பயங்கரமா ஃபோர்ஸை வச்சு தாக்குனாலும் எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுது. நான் ஒத்துக்கிறேன், நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கு தான். ஆனால் இப்போ நான் பண்ண போகிற இந்த மூவ் இதை எப்படி உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். 9 சன்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை ஆள் பயன்படுத்துகிறான். சன்னு மாதிரியே அங்கே 9 சன் அப்பியர் ஆகும். இப்போ வந்திருக்க விஷயம் வந்து ஒரு சன்னோட ரெப்ளிகா மாதிரி, அதாவது சன் அளவுக்கு அதுலேருந்து ஹீட் வெளியே வரும். ஜூன்லின், இந்த டெக்னிக்கை பண்ண என்னோட 1000 வருஷத்துக்கான பவரை நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பவர் முன்னாடி கண்டிப்பாக நீ மண்டிட்டு தான் ஆகணும். வெறுமா அந்த பவரோடைய ஃபோர்ஸ் அதுவே எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த சின்ன சூரியனோட வெப்பத்தினால அந்த இடமே அப்படியே பத்தி நெறியுது. அங்க மற்றவங்களால நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு அதோட வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. அட என்ன பவர் இது! இதனால இடமே அப்படியே மெல்ட் ஆகுது. நம்மளோட துணிலாம் அப்படியே எரியுது. இந்த ஜூயாங் அவன் வந்து இந்த இடத்த மொத்தமா அழிக்க போறானா என்ன? ஆனா இதுக்கு நம்ம ஜூன்லின் அந்த அளவுக்கு அசரெல்லாம் இல்ல. அது ரொம்ப காமா இருக்கான். ஏன்னா அதுக்கேத்த மாதிரியே ஒரு பயங்கரமான டெக்னிக்கும் நம்ம ஜூன்லின் கிட்ட இருக்கு. சரி, நம்ம 2 பேருமே ஃபினாலேக்கு வந்துட்டோம்னா நம்ம ஏன் ஃபினாலேவை மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது? உடனே ஜூன்லினும் 5 ஃபோல்டு சம்சாரா ஒபிலியன் டெக்னிக் அதை ஆளு பயன்படுத்துவான். வித்தியாசமா ஒரு 5 பால்ஸ் மாதிரி வித்தியாசமான கலர்ல அங்க அப்பியர் ஆகும். 2 பேரோட அட்டாக்ஸும் கிளாஷ் ஆகும் போது ஜூயாங்கும் அங்க சொல்றான், இன்னைக்கு ஒரு கை பார்த்தலாம், இந்த இடத்துல ஒன்னு நீ உயிரோட இருக்கணும் இல்ல நானு. அங்க 2 பவருமே கிளாஷ் ஆக வரும்போது நம்ம ஹீரோவும் சொல்றான், அப்படியா? ஆனா நீ கொஞ்சம் நல்லா யோசி, ஏன்னா இந்த இடத்துல சாக போறது நீதான். அந்த இடத்துல அந்த பவர் கிளாஷ் ஆனோனே அந்த பர்சனுடைய பவரும் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. நம்ம ஜூன்லின் உருவாக்குன வித்தியாசமான பாலும் நம்ம ஜூன்லின் ஒண்டி தாங்க இருக்கான். ஜூயாங் 3000 வருஷமா கல்டிவேட் பண்ணி அந்த பவரை கிரியேட் பண்ணிருப்பான். அவனால இப்பயும் அவங்க தோக்கடிக்க முடியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் பண்றான். நான் ஒரு சூடோ இம்மாட்டலாமான கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு நான் கல்டிவேட் பண்ணேன். ஆனா அப்படி இருந்தோம் உன்னை என்னால சர்பாஸ் பண்ண முடியலையா? ஜூன்லின், நான் உனக்காக அண்டர் வேர்ல்டுல வெயிட் பண்ணுவேன் இப்படின்னு அந்த பர்சனுடைய கதையும் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியமாயி முடியுது. அங்க ஹாங்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் முன்னாடி வந்த அந்த ஜூயாங் அவன் ஈஸ்டர்ன் ரீஜன்ல ஒரு மிகப்பெரிய ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவனை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே முடிக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு பர்சனே அந்த அளவுக்கு பவர்னால பைத்தியமாயி மொத்தமா அழிஞ்சு போயிட்டான். ஆனா இந்த ஜூன்லின் இப்பயும் நல்லா இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஆகல. இந்த ஜூன்லின் கிட்ட உண்மையா எவ்வளவு பவர் இருக்கு, அவன் இன்னமும் ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அங்க ஜூன்லினும் சீனா கண்ணாடி எல்லாம் போட்டு அப்படியே பின்னாடி பாக்குறான். ஜூயாங்கோட கதை முடிஞ்சிச்சு. இன்னமும் அந்த கொஸ்டின் இருக்கு. அந்த எல்டரு அதுக்கப்புறம் அந்த யங் மாஸ்டர் அவங்க 2 பேரையும் ஏதாச்சும் பண்ணணும்ல. இதனால ஆளு கீழே வரான். சரி, அந்த கொஸ்டியும் முச்சிடலாம். அங்க கீழே டைரக்டா எல்டர் கிட்ட வர. எல்டருக்கு அங்க ஆள் இல்ல. ஜூன்லின், உங்க பவர் வந்து அந்த இடத்துல பயங்கரமா இருந்துச்சு. நான் அதை பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன். ஏதாச்சும் நீங்க பண்ணணுமா? இங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் இது விஷயத்த. லிட்டில் ஜோ, நான் ஆல்ரெடி சொன்னாமா தான் அந்த லீ அந்த பர்சனை என்னோட டிசைப்பிளா நான் எடுக்க போறேன். அதுல உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நீங்க தாராளமா ஏத்துக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஜூன்லினோ கை வேற அந்த எல்டர் மேல வச்சிருப்பான். அதனால எல்டருக்கு பயங்கரமா அங்க பயமா இருக்கு. எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு மர்சியை முடி காட்டுங்களேன். என்னது மர்சியா? மர்சின்னு ஒரு வார்த்தையை உங்களுக்கு காட்டணுமா என்ன? ஏன்னா நல்லா யோசிங்க, நீங்க பண்ண காரியம் அது வந்து எப்படிப்பட்ட காரியம்னு. என்னோட டிசைபிள் லீ அவனை எல்லாரும் முன்னாடியும் இந்த ஜூக்லன்னு ஹிமிலியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி அவன் சிஸ்டருக்கு உங்க யங் மாஸ்டர் என்ன பண்ணான்னு தெரியும்ல. அப்படி இருக்கும் போதும் இந்த மாதிரி டைம்ல நான் உங்களுக்கு மர்சியை காட்டணுமா? ஐயா, நீங்க கேக்குறது ரொம்ப ரீசனபிளா இருக்கு. ஆனா ஏதாச்சும் விஷயம்னா கொஞ்சம் பேசிக்கலாமே. நம்ம எதுக்காக ரொம்ப இதுவா போகணும்? நீங்களே சொல்லுங்க. நாங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படியா? வெறுமா சொன்னா போதும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா? சரி, உன்னோட தலையும் உன்னோட கிளானோடைய தலையும் எனக்கு வேணும். சிம்பிளா சொன்னா இந்த ஜூ கிளான்ல யாருமே உயிரோட இருக்க கூடாது. எல்லாரோட கதையும் இன்னைக்கே இந்த நொடியே முடியணும். ஆனா ஜூன்லின், என்ன ஆச்சு? இந்த ரெக்வஸ்ட்டை உங்களால பண்ண முடியுமா இல்ல முடியாதா? அங்க எல்டர் ஜூக்கு என்ன பண்ணும் தெரியல. அவரும் அங்க யோசனை இருக்காரு. இது வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு. ஏன்னா இவன் என்ன பைத்தியமா? ஒரு சின்ன தப்புக்காக மொத்தமா கிளானி அழிக்கிறதுலாம் சரியான விஷயமா எனக்கு தெரியல. நான் நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டு வந்து மெதக்கிற ஐலாண்டு இதே மாதிரி ஒரு 2-3 இருக்கும் ஜூ கிளானுக்கு. டோட்டலா இவங்களோட எண்ணிக்கை ஒண்டி கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேல இருக்கு. அதுக்குன்னு 10 மில்லியன் பேரும் கெட்டவங்க அப்படின்னு ஆயிடாது. நிறைய பேர் இன்னசென்ட்டானவங்க. அவங்க எல்லாருமே இதுல இறந்து போயிடுவாங்க. என்னால இந்த விஷயத்துல எப்படி அக்ரி பண்ண முடியும்? ஐயா, கொஞ்சம் மர்சியை காட்டுங்க ஐயா. நீங்க பனிஷ்மெண்ட்டை இன்னமும் குறைக்க முடியுமா?
ஏன்னா நிறைய இன்னோசென்ட்டான மக்களும் இதில் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் ஐயா. ஆமா என்னையா என்னை பார்த்தா இன்னும் லூசு மாதிரி இருக்கா என்ன? நீ வெறமா உன்னோட கிளானை இழக்கிற அவ்வளோதான். அவங்களாம் உனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இதுவே என் டிசைப்பிளை பற்றி சொன்னா அவன் சொந்த சிஸ்டரை இழந்திருக்கான். சொந்த ஃபேமிலியா அது. இதுல உனக்கு சிம்பத்தி கேக்குதா? சிம்பத்தி? நாங்க பண்ண விஷயத்துக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா தயவு செஞ்சு அப்படி பண்ண வேணாம். நாங்க பண்ண விஷயத்துக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவு செஞ்சு லார்ட் ஜோன்லின் எங்களை மன்னிச்சிருங்க. வேற ஏதாச்சும் விஷயம் பண்ணணும்னா சொல்லுங்க, அதுக்கு நாங்க தாராளமா ஒத்துக்கிறோம். சரி, வேற வழியில ஒத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பதிலாக வேற ஒரு ஆஃபரை உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரீசனபிளாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ உங்களோட கிளானெல்லாம் எலிமினேட் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என் டிசைப்பிள் இந்த அளவுக்கு இறங்கி வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த பர்சனை நீங்கள் மொத்தமாக எலிமினேட் பண்ணிட்டா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால இந்த கிளானும் உயிரோட இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. அங்கே இதை கேட்டோன்னே யங் மாஸ்டருக்கு அல்ல இல்லை, ஏன்னா அவன் கதை தானே முடிய போகுது. இதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆனால் எல்டரு ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. வெறுமா ஒரே ஒரு பர்சனை கொல்லணும்னா அது வந்து ஓகே தான் எங்களுக்கு. இதை பார்த்துன்னு இருக்க யங் மாஸ்டருடைய தாத்தாவும் வந்துட்டு, ஆமா இது என்ன கதையா இருக்கு, இதுக்காக என் பேரை எதுக்கு சாகணும்? ஆனா அத்த செகண்டே எல்டரு ஒரே ஒரு அட்டாக் தான், அங்கேயே அவரோட கதையும் அங்கே முடியுது. அங்க இதை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவரு தான் இந்த கிளானோடைய லார்டு. அங்க எல்லாரை விடவும் மரண பயத்துல இருக்கிறது அந்த யங் மாஸ்டர் அவன் தான். ஆளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல, ஏன்னா சொந்த கிராண்ட்பா அங்க காலி. இதனால எல்டரை பூச்சி பயங்கரமா அங்க கத்துறான், ஐயோ உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆனா அதெல்லாம் ஒரு கண்டுக்கல. டைரக்டா நம்ம ஜூலியன் கிட்ட வந்துட்டு, அவ்வளவுதான் வேலை வந்து முடிஞ்சிச்சு, இப்போ வந்து உங்களோட கோவம் அமைதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஜூலியன் ஒரு மாதிரி பார்வையை வச்சுனே சொல்லுவான், என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரியா இருக்கு? கொல்ல சொன்னது கிளானோடைய ஹெட் இல்ல, அந்த பையன் யங் மாஸ்டர் அவன். ஆனா நீ கொன்னது அந்த பர்சன்ல. சரி சரி, இந்த டீல் வந்து உங்களுக்கு ஓகே இல்ல அப்படின்னு தோணுனா ஃபர்ஸ்ட் டீலையே நான் பண்ணிடுறேன். இல்ல நீங்க வந்து அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம், சீக்கிரமா நான் வேலையை முடிச்சிடறேன். அங்க எல்டரு கோவத்தோட அப்படியே திரும்புவாரு. பின்னாடி தான் யங் மாஸ்டரும் இருப்பான். அவன் கையில எல்லா பவரையும் செலுத்திக்கினே அப்படியே யங் மாஸ்டரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும்னா அப்படியே நரம்பெல்லாம் புடைச்சிங்கன்னு வரும். யங் மாஸ்டருக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. எல்டர், எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது சரியே இல்ல. வாய மூடுறா பைத்தியக்காரா. எல்லா விஷயமும் அமைதியா போக வேண்டியது, எல்லா விஷயமும் ஆரம்பிச்சது நீதான். இப்ப பாரு, உன்னால ஒரு செகண்டுக்கு முன்னாடி இந்த மொத்த கிளானுமே வைப் அவுட் ஆயிருக்கும். ஆனா நல்ல வேலை உன்னோட இந்த கதை வந்து முடியுது. அங்க கழுத்துல பிரஷர் அதிகமா போடும் போது ஒரு பலூனை நசுக்குனா என்ன ஆகும், அதே விஷயம் மண்டைக்கும் ஆகுது. அப்படியே பிதுங்கி ஒண்ணுமே இல்லாம ஆகுது. அங்க எல்டரு இதுக்கப்புறம் அங்க தேங்க்ஸ் சொல்லுவான், ரொம்ப நன்றி எங்க எல்லாரையுமே உயிரோட விட்டதுக்கு. நாங்க கண்டிப்பா இந்த விஷயத்த மறக்க மாட்டோம். வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு நன்றி கடனோட நாங்க இருப்போம். அப்படியா? ஆனா ஏதோ ஒண்ணு, என் டிசைப்பிளுக்கான பாசிட்டிவ் விஷயம் அது வந்து செட்டில் ஆச்சுல, அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல, நிம்மதியா தான் இருக்கு. இந்த சைடு அந்த பர்சன் இறந்து போனதை பார்த்தோன்னே தான் லீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷியாவோ, நீ பாத்தியா உன்னை கொடுமை பத்தின அந்த பர்சன் அவன் வந்து இறந்துட்டான். அவனுக்கு தேவை இந்த விஷயம். இப்பதான் என் மனசே அமைதியான மாதிரியும் ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரியும் இருக்கு. சரிலி, இந்த மாதிரி உன்னோட ரிவெஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நீ எனக்கு டிசைப்பிளா இருக்கியா? நம்ம லீயும் அப்படியே முட்டி போட்டுக்கினே சொல்றான், நான் லீ என்னோட வாழ்க்கை மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேலேயும் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அடிமையா இருப்பேன், ரொம்ப லாயலா இருப்பேன். நான் உங்களுக்கு டிசைப்பிளா இருக்கேன், ராப்பகலா உழைக்கவும் நான் தயாரா இருக்கேன். டிசைப்பிள் அப்புறம் என்ன எனக்கு கிரீட் பண்ண, இதே மாதிரி கிரீட் பண்ண, அவ்வளவுதான் சிஸ்டமும் அவனை டிசைப்பிளா அங்க ஏத்துக்கும். நம்ம ஹீரோ இவனை ஒரு டிசைப்பிளா மாத்திட்டான். அதே மாதிரி அந்த யங் மாஸ்டர் அவனையும் முடிச்சிட்டான்ல, அதுக்கு நம்ம ஆளுக்கு அங்க ரிவார்டும் அங்க கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஒரு சுப்ரீமான மார்ஷல் ஆர்ட்ஸ் அவனுக்கு கிடைக்குது, செயின்ட் ஃபிஸ்ட்னு. ரெண்டாவது அந்த டிசைப்பிள் எல்லி, அவனுக்குள்ள பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம ஹீரோ அவனை டிசைப்பிளா மாத்தினால அன்லாக் ஆயிடுச்சு. அந்த பர்சனுக்கு ரிவார்டா சுப்ரீம் பிளேட் டெக்னிக் Chaos 7 பிளேட் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்ட்ஸும் அவனுக்கு கிடைக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த டெக்னிக்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான டெக்னிக்கு. லீக்குள்ள மேட் டீமன் பிளட் லைன் அப்படின்னு ஒரு விஷயமும் அவைக்கன் ஆகாம இருக்கும். அதுக்கான ஒரு பில்லோ நம்ம ஹீரோக்கு அங்க கிடைக்குது. ஸோ இது மூலமா உள்ள இருக்கிற அந்த மேட் டீமன் பிளட் லைன் அதை அவைக்கன் பண்ண முடியும். பரவாயில்லையே, இது உண்மையிலேயே லாபமான விஷயமா தான் இருக்கு. இந்த டிசைப்பிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அதே மாதிரி அவனுக்குன்னு எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட்டும் இருக்கு, மேட் டீமன் பிளட் லைன்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்ன விஷயம்னு பார்க்கலாம். அங்க சிஸ்டம் கிட்ட அது என்னது அப்படின்னு கேட்டா அதை பத்தி அங்க நோட்டிபிகேஷன் அங்க வரும். மேட் டீமன் பிளட் லைன் இது வந்து எப்படிப்பட்ட பிளட் லைன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ரேரான ஒரு டெக்னிக். இது இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது யூசருடைய பவர், ஸ்ட்ரென்த், கல்டிவேஷன் எல்லாமே ரொம்ப ஸ்கை ராக்கெட் ஆகும்.
ஆனால் இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சில டைம் மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது. மைண்டு ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு ரத்த வெறிக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது கொண்டுங்கனே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணிங்கனே இருக்கும். சில டைம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டு சாகிற வரைக்கும் அவங்க சண்டையிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான பிளட் லைன் தான் இந்த பர்சனுக்குள்ளே இருக்கான். இது ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் இது நல்லா பயன்படும். லீ, நீ இப்போ என்னோட டிசைப்ளாக மாறிட்ட, அதனால நான் சில பல டெக்னிக்கை உனக்கு பாஸ் ஆன் பண்ணுறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். லீ, என்னை பார்க்கறதுக்கு ஒரு பிளேடு கல்டிவேட்டராக இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு மாஸ்டரா என்னோட கடமையாக உனக்கு சில பல டெக்னிக்கை நான் வந்து கொடுக்குறேன். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டுக்குள்ளே அப்படியே இறங்கும். கியாட்டிக் ஹெவன் பிளேட் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கும் இறங்குது. அங்கே திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அக்கம் பக்கத்தில் ஏகப்பட்ட பிளேட்ஸ் வந்து இருக்கும் நிறைய பேர்கிட்ட. அது எல்லாமே தன்னால் லீ கிட்ட வந்துட்டு அப்படி நிற்குமா. அட, இது வந்து ஒரு பிளேட் ஆர்ட்ஸ் மாதிரி இல்லை, இது பயங்கரமான டெக்னிக்காக இருக்குது. நான் இதை பயன்படுத்தும் போது எனக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுது. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையவே ஹை டியரில் இருக்கிற ஸ்வார்ட்மேன்ஷிப்பை கற்றுக்கினேன். ஆனால் இது முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல. மாஸ்டர், நீங்க வந்து உண்மையிலேயே யாரு? ஏன்னா இது அந்த அளவுக்கு பயங்கர லெஜெண்டரியான டெக்னிக். மாஸ்டர், இதுக்காக உங்க காலியம் வெல்லாம் தப்பே இல்லை. பின்னாடி இதை பார்க்குற அந்த எல்டரும் ரொம்ப ஆச்சரியமா யோசிக்கிறான். ஆமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லீ, இந்த பர்சன் என் முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போ அந்த பவர் அவன் கிட்ட போனவனே ஒரு மாதிரி எனக்கே அங்க பயமா இருக்கு. அந்த ஜுன்லின் அவன் வந்து எப்படிப்பட்ட பவரை பாஸ் ஆன் பண்ணா, அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க ஹாங்கோ யோசிக்கிறான். ஆமா, இப்போ அவன் கிட்ட இருக்கிற அந்த பவர் அதை வச்சு சூடோ இம்மார்டலியே ஒரு நாய் மாதிரி வெட்ட முடியும். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா என் கிட்ட இருக்கிற அந்த நெதர் ஃபிளேம்ஸ் அது ஒரு பிளேட முன்னாடி தோக்குற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா நான் அதுக்கு விட மாட்டேன். நான் அந்த பர்சனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவேன். திடீர்னு லீயோட வாயிலேருந்து ரத்தமா ஊத்தும். அது ஏன்னு இப்பதான் அவன் ஜூனியன் கிட்ட சொல்றான். மாஸ்டர், இதுக்கு முன்னாடி ஃபர்பிடனான ஒரு ஆர்ட்ஸை என் பாடியில பயன்படுத்தினேன், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. அதனால தான் என் ஃபவுண்டேஷன் அது வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா என்னால நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பலசாலியா இருக்க முடியாது மாஸ்டர். நீ அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம். அதுக்கேற்ற மாதிரியே என்கிட்ட ஒரு பில் இருக்கு. இதை ஒண்டி போட்டேன்னா உன்னால அன்இமேஜினபிளான பவரை அடைய முடியும். அது கருப்பாவும் ஒரு விதமாகவும் ஸ்மெல் அங்கே வருமா. அதனால அவன் கேட்குறான். ஆமா மாஸ்டர், இது எதுக்காக ஒரு மாதிரி வியர்டா இருக்கு? இதை போடுறது ஓகே தானே மாஸ்டர்? நம்ம ஹீரோக்கே அங்கே டவுட்டா இருக்கும். இதனால ஆளு சிஸ்டம் கிட்ட கேட்குறான். சிஸ்டம், இது உண்மையிலேயே நீ சொன்ன அதே பில்லு தானா? ஏன்னா இதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இல்லை, ஏதோ பாத்ரூம்லேருந்து வந்த கருப்பான விஷயம் மாதிரி இருக்கு. ஸ்மெல்லும் ரொம்ப பயங்கரமா இருக்கு சிஸ்டம். ஐயோ, நான் உன்னோட சிஸ்டம், என்கிட்டயே நீ கேள்வியை கேட்காத. என் மேல டவுட் பண்றியா நீ? சரி சரி, நான் நம்புறேன். வேறமா இதை சாப்பிடு. இதனால உன்னோட இடனான பிளட் லைன் அதை அவைக்கணும். என்ன ஒன்று, இந்த பெல்லு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லியா இருக்கு. ஜஸ்ட் என் மேல நம்பிக்கை வை மாஸ்டர். அப்பனா இந்த கேவலமான பில்லு ஒரு டிவைனான பில்லா? அவ்வளோதான். இதை கேட்டோன்னே நம்ம லீ அப்படியே முழுங்க. இது வயிற்றுக்குள்ளே இறங்கும். வயிற்றுக்குள்ளே போன அத்தனுடைய ஒரு மாதிரி அவனுக்கு ஆகும். ஆளோட உடம்பு முழுக்க ஒரு டிமானிக்கான பவர் அப்படி சர்ஜ் ஆகுது. கண்ணு வாய் எல்லாத்துலேருந்தும் வெளில வரும். மாஸ்டர், எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆரா ஃபீல் ஆகுது. இந்த பவர் இது வந்து அப்படியே என்ன சேஞ்ச் பண்ணுது. இது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. அங்கே ஜூன்லினும் யோசிக்கிறான். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளோதான், கண்ட்ரோலில் மீறி அவன் போகிற மாதிரி ஆகிடும். இதுக்கு முன்னாடி சிஸ்டம் மூலியா நான் கேள்விப்பட்டேன், அந்த மேட் டீமன் பிளட் லைன் ஃபுல்லி அவைக்கனானதான் இதை நல்லா கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல ரொம்ப பேசிக்காக அவன் போகிற மாதிரி இருக்கும். சிஸ்டமும் ஒரு வார்னிங்கை கொடுக்கும். உங்கள் டிசைபிள் அவன் பேசிக்கான மோடுக்கு போகிறான், அதனால ஃபோர்ஸபிளி நீங்கள் தான் அவனை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். திடீர்னு ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி பைத்தியம் மட்டும் லீ அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே சாகணும், யாரையுமே நான் விட்டு வைக்க போதில்லை. அங்கே ஹாங்கும் யோசிக்கிறான். ஆமாம், இந்த ஜூலின்னு அப்படி என்னத்தை அப்படி கொடுத்தான்? திடீர்னு ஃபவுண்டேஷன்லேருந்து அவன் பவர் அப்படியே டைரெக்டாக இன்டகிரேஷனோட ஏர்லி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இவன் அவனோட ஆறாவும் பலத்தையும் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்கியான பவரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஹீரோ கொடுத்த கியாட்டிக் ஹெவன்ஸ் பிளேட் அந்த ஆர்ட்ஸ் ஆளு பயன்படுத்துறான். அங்க பிளேடை வச்சு கண்ணா பின்னா தாக்கும் போது அந்த இடமே டிஸ்ட்ரக்டிவா அழிய ஆரம்பிக்குது. ஆளு ஜஸ்ட் இன்டகிரேஷன் அந்த ஸ்டேஜ்ல ஒண்டிதான் இருக்கான். அதுக்கே இந்த அளவுக்கு டெரிஃபைங்கான ஃபோர்ஸா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஒண்டி பயங்கரமான லெவலுக்கு எல்லாம் போயிட்டா அவ்வளவுதான், யாராலையுமே நிக்க முடியாது. பவர் இன்சைனா இருக்கு. அங்க ஜூன்லினும் யோசிக்கிறான். பரவாயில்ல, இந்த பிளட் லைனு ஃபுல்லா அவைக்கனாவுல அவைக்கனா இவன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பீஸ்டா மாறிடுவான்னு நினைக்கிறேன். அங்க இப்படி யோசிக்கும் போது திடீர்னு டைரக்டா நம்ம ஜூன்லினை நோக்கி அவன் தாக்க வரான். கொல்லணும்னு சொல்லிட்டு நம்மால பத்தி தாங்க தெரியும்ல, லிட்டரலா ஒரு டீமன் மாதிரி அங்க பாத்துக்கினே சொல்றான். டிசைபிள், உன் பவரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது.
இந்த டிசைப்பிளும் நம்ம ஹீரோவோட டீம்ல ஒரு மெம்பரா மாறிட்டான். இன்னமும் எத்தனை டிசைப்பிள் நம்ம ஹீரோவோட கேங்ல வருவாங்களோ? டிசைப்பிளோட எண்ணிக்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்க வேணா, இன்னமும் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிரின்சஸ் அந்த டிசைப்பிள் எங்க போனாங்கன்னு. கூடிய சீக்கிரத்துல அவங்களையும் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே பொறுமையா வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.